கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடச்சிது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குங்க சென்னை. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குடும்பஸ்தன் விழா, இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத்குமார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடச்சிது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு, இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை. அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று குமார் சார், இன்னொன்று வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார். அந்த 2 மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே, ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும், வேறு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்தில் நாங்கள் நிறைய கோத்ரூ பண்ணோம். அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது, மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும். இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார். படம் ஓகே ஆனதுலேருந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து தைரியம் சொல்லி கோபப்படுற நேரங்கள் என்னை வந்து காம் டவுன் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயம். அந்த படத்தில் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான். எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக, அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியாக அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சார். அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார். அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 2 புக்கு கொடுத்தாங்க, பெரிய பெரிய புக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பக்கம்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க பிறகு நினச்சா, இல்லை சார் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக செகண்ட் ஹாஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. செகண்ட் ஹாஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்க சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். யார் சார் ரைட்டர் அப்படின்னு, நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு அது வந்து நிறைய பேக் ஃபயர் ஆகிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் என்ன படித்தனோ அதே மாதிரி படமாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம், மாதம் 30,000 இருந்தால் போதுங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனால் அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம், மாதம் 50,000 இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம், செட்டில்டா அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி, அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பராக, நிறைய வேர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா வேர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்காது சினிமாவில்.
அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார். யார் போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார். நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவாரு. ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது. சூப்பர். அப்புறம் வைஷாக்கோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் இட்டாயும் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனால் வைஷாக்கோட சாங் கேட்ட உடனே இம்மீடியட்டாகவே கேட்சியாக இருந்தது. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டைலாக்ல காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லேயே இல்லை டைமிங்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சாங் சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், காமெடி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, சூப்பராக இருந்தது. உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க. அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும், ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. சூப்பராக இருந்தது சார், அருமையாக இருந்தது. ஓவராலாக என்டையர் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில். உங்களோட பேர் சூப்பராக இருக்கு, சூப்பராக. ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போகணும் காரில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்போ கத்துறாங்க பெயினுக்கு, எப்போ திடீர்னு டைலாக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து என்ன, அது சூப்பராக இருந்த சீன், அருமையாக இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன். அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி, இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக, ஆமா இல்லை இன்னைக்கு அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ஒன்று வரும் கலக்க போகுது, அந்த மாதிரி கண்டிப்பாக வேற லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பராக பண்ணிருக்கீங்க சார் இந்த படத்தில். எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறதுக்குல சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்கு. நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணுக்குள்ளே எடுத்து பண்ணீங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். Jan 24 எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. நன்றி, தேங்க்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலையோ ரொம்ப குழுகுலுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே, காசேதான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும், ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம்.
ஸோ ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ள எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. தெரிஞ்சவங்க மூலமா, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, நாடகத்துறையிலேருந்து. எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டிலேருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ள வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ள வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், இன்னும் 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன், அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம், ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கு. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குள்ள. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாதுனாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிட்டு நான் ஒரு பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தி அந்த வயசாக்குது. ஓ அப்படியா. ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையாக இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம்மாப்கே கைன்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவர் சினிமோட்டோகிராஃபராக. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார். நம்ம வந்து
நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஸோ அப்போ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும், எலியும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி என்கிட்டயா மோத பார்க்குறேன்னு எலிய ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா, அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா இன்னொரு சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகணும்னு எனக்கு வளர சந்தோஷமான, அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் அப்புறம் வந்து பார்த்தேன், ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இதில் காஸ்டியூம் டிசைனராக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, இங்கே வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரே குழு போல இருக்கு, ஒன்றா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்சான் மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ள, ஒன்று தொட மாப்பிள்ள, இன்னொன்று மெயின் மாப்பிள்ள. நான் இன்னைக்கு வந்து தொட மாப்பிள்ள வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க பாரியா ஒரே நாள்ல 2 பிரஸ் மீட்டு ஒரே நேரம், அடுத்த பிரஸ் மீட்ல நான் தான் மாப்பிள்ளையா இருக்க போறேன். ஸோ குடும்பஸ்தன், அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோட இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்பதான் சொன்னாங்க எல்லாரும் காமெடி எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில. அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்ல ஜனவரி 24ல கட்டாயம் உண்டு பண்ணுன்னு நம்புறேன். நீங்க அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.